சுகவீனமாய் இருப்பது, வியாதியாய் இருப்பது தேவனுடைய சித்தமும் அல்ல, அது தேவனுடைய சிச்சையும் அல்ல. சின்ன வலி வந்தா கூட எதிர்த்து நில்லுங்கள். சும்மா தலைவலி தானே அப்படின்னு சொல்லி விட்டுட்டு என்ன பண்ணாதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. சின்ன வலி வந்தா கூட, சின்ன பலவீனம் வந்தா கூட கர்த்தர் சொல்றாரு அதை ஏற்றுக்கொள்ளாத. ஏன்னு கேட்டா, யானை வரும் பின்னே மணி யோசை வரும். அதே போல வியாதி வருகிறதுக்கு முன்னாடி வர்றது தான் பலவீனம். கர்த்தர் சொல்றாரு, நீ வியாதியாக இருக்கிறத நான் விரும்பலை, அதுக்கு அறிகுறியாக இருக்கிற பலவீனம் வருது பத்தியா, அந்த பலவீனமாய் நீ இருக்கிறத கூட நான் விரும்புகிறது இல்லை. அதனால தான் சொல்கிறேன், நீ பலவீனமாக இருக்கும்போது கூட தன்னை பலவான் என்று சொல்லிக் கொள்ளுவானாக. ஏன் தெரியுமா? அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வியாதிகளை சிலுவையின் மேலே சுமந்து தீர்த்திருக்கிறார். இப்போ அவர் சுமந்து தீர்த்ததை நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது தலைவலியா இருக்கட்டும் அல்லது காலுக்கு கீழே வர்ற வலியா இருக்கட்டும், ஒரு வலிகள் கூட உங்களுக்கு இருக்கக்கூடாது என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஒருவேளை வலிக்கான அறிகுறி இருக்குமானால் கர்த்தர் நல்ல வழியை வச்சிருக்கிறாரு, அது வார்த்தையின் வழி. இந்த வார்த்தையின் வழியை கண்டுபிடித்து உங்களுக்கு வந்திருக்கிற அந்த வழியை விரட்டி அடிக்கும்படி தேவனுடைய வார்த்தை வல்லமையும் அது ஜீவனும் உள்ளதாக இருக்கிறது.